வணக்கம். தாவேக ஆட்சியில நாடே நாசமாத்தான் போக போகுது. அதுல முதல்ல நாசமா போக போறது, ஐயோ மறந்துட்டனே, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல உடல் நலத்தோடு நல்ல மனநலத்தோடு பெருவாழ்வு வாழ வாழ்த்துறேன். இப்ப செய்திக்கு வந்துடலாம். தாவேக ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த நாடே கெட்டு குட்டிச்சவரா மாறப்போகுது. அதுல முதல்ல நாசமா போக போற துறை கல்வித்துறை. அதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட தொடங்கிவிட்டது. அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல இந்த கல்வித்துறையில ஏகப்பட்ட முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகள், குளறுபடிகள் அப்படின்னு ஏகப்பட்ட நடந்திருக்கு. கல்வியை காவிமயமா ஆக்குவாங்க. அப்புறம் பள்ளி கல்லூரி கட்டணங்கள்ல குளறுபடி, துணைவேந்தர் நியமனத்துல குளறுபடி அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. ஆனா தாவேக ஆட்சி போல இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைக்கு என்னைக்கும் போனதில்லை. ஆனா இந்த ஆட்சி நடக்குது. மாணவர்களை முழுக்க முழுக்க மழுங்கடிக்கக்கூடிய வேலையை தாவேக அரசு கணக்கச்சிதமா செய்யுது. திமுக மேல அதிமுக மேல 1000 விமர்சனம் உண்டு, 1000 எதிர்ப்பு உண்டு. திமுக அதிமுக நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு கடுமையா இருக்கிறோம். ஆனா திமுக அதிமுக பள்ளிக்கூடங்களுக்குள்ள, கல்லூரி வளாகத்துக்குள்ள அரசியல போய் வம்படியா திணிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு தாவேகாவோட ஆட்சி காலத்துல ஆட்சிக்கு 40 நாளுக்குள்ள பள்ளிக்கூடங்களுக்குள்ள, அதுவும் 10 பருவத்துல வாழக்கூடிய அந்த பிள்ளைகள் மத்தியில விஷமத்தனமான பரப்புரை செய்யறாங்க. திட்டமிட்டு தாவேகாவோட கட்சியை உள்ள புகுத்துறாங்க. தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க நிர்வாகம் நடக்கல, ஆய்வு மட்டும் தான் நடக்குது. நாங்க ஆய்வு பண்ண கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புவாங்க. இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் ஒரு நாள் முதலமைச்சர் இருப்பாரு, ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்புவார். அந்த மாதிரி எல்லாரும் ஆய்வு பண்ண கிளம்புறாங்க. முதல் முறையா கிளம்புனது எனக்கு தெரிஞ்சு தம்பி ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சா இருக்காருல்ல, அவர் தான் போய் ஒரு கடைக்குள்ள புகுந்து, இது பேர் என்ன, முறுக்கு, இதை முறுக்கு நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு. அந்த மாதிரி நாமளும் ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அமைச்சர்களும் போய் ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்புனாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சர், அவரு போய் கோயிலுக்குள்ள போய் ஆய்வு பண்றாரு. அந்த பக்கம் பர்வேஸ், அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், அவர் எங்க போய் ஆய்வு பண்றாருன்னு பார்த்தா அவரு போய் மருத்துவமனையில் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றப்ப அதிகாரி சொல்றாரு, மருத்துவமனையோட செயல்பாடு இவ்வாறு இருக்கும், நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு விளக்கி பேசிட்டு இருக்காரு. எதையுமே அவருக்கு ஆதரவாங்கல. இப்படி திரும்பி எங்க சிஎம்மோட போட்டோவை காணும், அந்த போட்டோவை மாட்டுங்க, போட்டோவை இந்த பக்கம் தான் மாட்டணும், அதான் புரோட்டோகால். யாரு? பர்வேஸ். ஆய்வு பண்றேன்னு போனவங்க இந்த மாதிரி இடத்துல ஆய்வு பண்றதுக்கு பதிலா தொழிற்சாலையில போய் உரிய விதிகளை கடைபிடிக்கிறாங்களா, ஒழுங்கா நடக்குதா, அங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திருந்தா அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 உயிர் அநியாயமா போயிருக்காது. எந்த தொழிற்சாலையிலும் போய் ஆய்வு பண்ற கிடையாது. ஆனா இங்க போய் ஆய்வு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அளப்பற. இப்படி ஆய்வு பண்றேன் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் கிளம்பினாங்க. ஆனா கடைசியா பார்த்தா இப்ப கட்சிக்கார முறை கிளம்பிட்டான். நானும் ஆய்வு பண்ண போறேன் எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு கிளம்பிட்டேன். இத முதல்ல சொல்லணும்னா இடும்பாவன அரசு பள்ளிக்கூடத்தை சொல்லலாம். நான் படிச்ச பள்ளிக்கூடம் தான். எல்லா ஊர்லயும் தருதலைகள், தற்கொலைகள் இருக்கும். எங்க ஊரு அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எங்க ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, ராத்திரி ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு பள்ளி வளாகத்துக்குள்ள போய் பிறந்த நாள் கேக் வெட்டிட்டாங்க. கேக்க வெட்டிட்டு அங்கேயே சரக்க போட்டுட்டு அடுத்த நாள் காலையில போத தெளிஞ்ச பிறகு நான் ஆய்வு பண்றேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய குன்னலூர் அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. படிக்கிற காலத்துல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாதவன்லாம் ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்பிட்டான். தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி ஆகி போச்சு. எங்க ஊர்ல இந்த மாதிரி நிலைமை. இப்படி எங்க ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள்ல அத்துமீறல், கல்வி நிலையங்கள்ல ஆபாச கூத்துகள் நடக்குது. உதாரணமா சொல்லணும்னா ஒரு 10 சம்பவத்தை ஆட்டுக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு தளவாரம் பூண்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்குள்ள தாவேகாவோட ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், அப்ப 20 பேர் உள்ள போந்து வகுப்பு நடக்குது. அங்க போய் நாங்க சிஎம்மோட போட்டோ வைக்கணும் அப்படின்னு அலப்பறை பண்றாங்க. அதை ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட போய் இது யாருன்னு தெரியுதா, இவர் தான் மாமா,
எங்களுக்கு அண்ணன் உங்களுக்கெல்லாம் மாமா அப்படின்னு விஜய் படத்தை வச்சுக்கிட்டு அங்க ஒரு அலப்பறை. அப்புறம் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட வல்லூர்புரம் பகுதியில் அரசு பள்ளிக்கூடத்தில் போய் தாவேகா நிர்வாகி தினகரன் ஒரு ஆளு பள்ளி மாணவிகளோட ரீல்ஸ், உங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க அப்படின்னு பேசி ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாப்புல. அப்புறம் கோயம்புத்தூர்ல மாலுமிச்சம்பட்டி அப்படிங்கிற பகுதி, அங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தாவேகா கலைஞர் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு உள்ள போய் நாங்க பென்சில் தர்றோம் பேனா தர்றோம் அப்படின்னு அங்க ஒரு ரீல்ஸ். அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பங்கேற்ற ஒரு கல்வி நிறுவனத்தோட பட்டமளிப்பு விழா நிகழ்வு, அல்ல பட்டம் கொடுத்துட்டு இருக்காரு அருண்ராஜ். அப்ப திடீர்னு பார்த்தா தாவேகாவோட பிரச்சார பாடல் அங்க போடப்படுது, திரும்ப விஜயோட சினிமா பாட்டு போடப்படுது. நியாயமா என்ன பண்ணிருக்கணும், கோவப்பட்டிருக்கணும், கண்டிச்சுக்கணும். ஆனா அருண்ராஜ் வந்து அப்படியே உள்ளம் பூரிச்சு போயிட்டார். அதே இடத்துல திமுகவோட கட்சி பாட்டையோ அதிமுகவோட கட்சி பாட்டையோ இல்ல நாம் தமிழர் கட்சியோட கட்சி பாட்டையோ எந்த கட்சி பாட்டாவது போட்டிருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? தாவேகாவோட பாட்டை எப்படா வந்து கல்வி நிறுவனத்தோட பட்டமளிப்பு நிறுவன போடலாம்? அதை எப்படா ஒரு அமைச்சர் வந்து கோவப்படாம அதை ஏத்துக்கிட்டு போறாரு? என்ன கேவலம் இது! திமுக அதிமுக 1000 அயோக்கியம் பண்ணியிருக்கேன். ஆனா பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள கல்வி நிலைய வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி அயோக்கியம் பண்ணல. ஆனா திமுக அதிமுக பண்ணாததெல்லாம் இப்ப தாவேகா இறங்கி போடுறாங்க. பட்டமளிப்பு நிகழ்வுல கட்சியோட பிரச்சார பாட்டு, என்ன கேவலம் இதெல்லாம்! வெக்கம் இல்லாம 2 அமைச்சர் 3 அமைச்சர் நிக்கிறாங்க, ஒருத்தனுக்கும் புத்தி இல்லை. இந்த இடத்த போடக்கூடாது தப்புன்னு கண்டிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு மனசு இல்லை. அப்புறம் விருதுநகர் மாவட்டத்துல ஒரு பள்ளி விழா, அங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க அப்படியே போனை எடுத்து செல்ஃபி வீடியோ அப்படியே எடுக்கிறாங்க, திரும்பிக்கிட்டு எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் டிவி கே அப்படின்னு கத்த இந்த அம்மாவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே மெய் சிலித்து போயிடுச்சு, மனம் பூரிச்சு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய கொடுமைங்க! பள்ளி பிள்ளைகளை போய் டிவிக்கேன்னு கத்த விடுறாங்கன்னா, ஒரு அமைச்சர் பங்கேற்கக்கூடிய மேடல் நடக்குதுன்னா சரி, அந்த இடத்துல நாம் தமிழர் அப்படின்னு முழக்கமிட்டு இருந்தாலோ இல்ல டிஎம்கே அப்படின்னு முழக்கமிட்டு இருந்தாலோ அதிமுக அப்படின்னு முழக்கமிட்டு இருந்தாலோ எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்துட்டீங்களா? நீங்க சாய்ச்சிட்டு போயிருப்பீங்களா? ஆனா டிவிக்கேன்னு பள்ளி பிள்ளைகளை முழக்கமிட சொல்றதெல்லாம் எவ்வளவு கேவலத்தனமான எச்சத்தனமான அரசியலா இருக்கு. அப்புறம் மதுரை மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல மாரத்தான் போட்டி நடக்குது. அதுக்கு பள்ளி வளாகத்துக்குள்ள கட்சி கொடி போடுறாங்க, பள்ளி வளாகத்துக்குள்ள கட்சி பதாகை வைக்கிறாங்க. எங்க போது பாருங்க. அப்புறம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அரசு ஆண்கள் பள்ளியில வந்து அரசு ஆண்கள் பள்ளி, அப்புறம் இதர அரசு பள்ளிகளில் வந்து கட்சி கொடியை கட்டுறாங்க. மாணவர்களை பயன்படுத்தி கட்சி நிகழ்வு பண்றாங்க. எங்க? சிவகங்கையில ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, 2-3 பள்ளிக்கூடத்துல. அப்புறம் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட திம்மம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தாவேகாவோட அலுவலக திறப்பு விழா நிகழ்வுக்கு விடுமுறை நாள்ல பள்ளி மாணவர்களை சீருடை அணிய வச்சு 50 பேரை கொண்டு போயிருக்காங்க. என்னடா அதெல்லாம், என்ன கேவலம்டா அதெல்லாம்! மதுரையில வந்து போதை பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி, அதாவது சிறப்பான சம்பவம். அதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்கிறார். அங்க ஒரு பாட்டா போடுறாங்க, வாடி வாடி கைப்படாத சிடி அப்படின்னு பாட்டா போடுறாங்க. அதை கேட்ட மாத்திரத்துல அப்படியே குஷியாகி உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அவர் டான்ஸை போடுறாப்புல பக்கத்துல தாவேகா நிர்வாகி சுபாஷினி அவங்களும் டான்ஸை போட அப்படியே மனமகிழ்ச்சி அடைஞ்ச ஒரே டான்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. காங்கிரஸ்காரங்க ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துல வந்து தாவேகாரங்க பங்கு கொடுத்துட்டாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்த விஸ்வநாதன். எதுக்கு? வாடி வாடி இந்த டான்ஸ் போடுறதுக்கு, வாடி வாடி கைப்படாத செடி இந்த டான்ஸை போடுறதுக்கு. வாடி வாடி கைப்படாத செடினா என்ன பொருள்? அந்த பாட்டே முழுக்க ஆபாசமான வக்கிரமான பாட்டு தான். ஒரு கேடு கட்டம் எடுத்த படம் அது. ஒரு கேடு கட்டவன் ஐயா மகேந்திரனோட பையன் ஜான் மகேந்திரன் ஒரு கேடு கட்டம் எடுத்த படம் முழுக்க அவ்வளவு ஆபாசமான வக்கிரமான ரெட்டை எடுத்த வசனங்கள் இருக்கும்.
அந்த படத்துல வந்த பாட்டு வந்து வாடி வாடி கைப்படாத செடிங்கிற பாட்டு. அந்த பாட்டுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆடுறாருங்க. தாவேகா நிர்வாகி சுபாஷினிங்கிற ஒரு அம்மா ஆடுது, சேர்ந்துக்கிட்டு கையை வச்சுட்டு ஆடுறாப்புல. என்னங்க இப்படிலாம் ஆடலாமா அப்படின்னு கேட்டா என்ன தப்பு? எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு பிறந்த நாடு, விஜய்க்கு பிறந்த நாடு, மகிழ்ச்சியில ஆடணும், என்ன தப்புன்னு கேட்கிறாப்புல. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கே இந்த மாதிரி பக்குவம். கல்வித்துறை அமைச்சர் இந்த லட்சணத்துல இருந்தா பள்ளி மாணவ மாணவிகள்லாம் எப்படி இருப்பாங்க? பள்ளிக்கூடங்கள் வந்து கல்வி மட்டுமில்லாது அறநெறிய, ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை, கண்ணியத்தை, கட்டுக்கோப்பை இது எல்லாத்தையும் வந்து கற்பிக்கும். கல்விக்கூடங்கள் மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கணும். அப்ப கல்வி அமைச்சரே வாடி வாடி கைப்படாத சீடி அப்படின்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாருன்னா பள்ளிக்கூட மாணவன் எப்படி இருப்பான்? விடலை பருவத்தில் அவன் என்ன செய்வான்? எங்க தமிழ்நாடு போகுது? எங்க கொடுமை கொண்டு போறாங்க இதெல்லாம்? அப்புறம் எந்த உருந்தையில மாணவர்களை ஒரு 3000 மாணவர்களை தரையில உட்கார வச்சு, அதாவது மைதானத்துல தரையில உட்கார வச்சு அப்படியே டாப் ஆங்கிள் ட்ரோன் கேமரா எடுத்தா விஜயோட உருவ பொறிக்கிற வர்றது மாதிரி, விஜயோட உருவம் வர்றது மாதிரி டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு 3000 மாணவர்களை காலை வேளையில் வெயில் நேரத்தில் அந்த மைதானத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இல்லைன்னா கேவலம் இதெல்லாம் பள்ளிக்கூடமா வேறதுமாட? உங்களோட அரசியல் ஆசைக்கும் உங்களோட இந்த கருமாந்திர விளம்பர வெறிக்கும் இந்த விளம்பர மோகத்துக்கும் பள்ளி பிள்ளைகளை போட்டு இப்படி படுத்துறதா? முதலமைச்சர் பிறந்த நாள் போய் இனிப்பு கொடுத்தீங்க, தொந்தரவு பண்ணாம வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு முதலமைச்சர் விஜய் பிறந்த நாள், டேய் விஜய் முதலமைச்சர் ஆனதே பெரிய தமிழ்நாட்டோட சாவு கேடுற, அதுக்கு பள்ளிக்கூடங்களை படிக்கிற பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்துவீங்கன்னா என்ன கொடுமை இதெல்லாம்? இப்ப கடைசியா ஒன்று வாங்குறேன். இப்ப கடைசியா வாங்குறப்ப எந்த பள்ளிக்கூடம் தெரியல, பள்ளிக்கூடத்துல வந்து நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு பாடுறது மாதிரி இந்த பீஸ்ட் படத்துல, இந்த ஒரு படம் இருக்குல்ல, விளங்காத படம் பீஸ்ட் படம், அந்த படத்துல கடைசியா ஒரு பாட்டு வரும், என்ன பாட்டுன்னு தெரியல, ஒரு பாட்டு. அந்த பாட்டை பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் கோரசா ஒரே மாதிரி பாடுறாங்க. பள்ளிக்கூடத்துல அந்த பாட்டியா பாடணும்? ஆத்திச்சூடி பாடுவாங்க, இல்ல வந்து செய்யுள் பாடல்களை பாடுவாங்க, பாரதியார் பாட்டு, பாரதாசன் பாட்டு, இல்ல புலவி புத்தம் பாட்டு கூட பாடலாம், இல்ல வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுரம் பாட்டை கூட பாடலாம். அந்த பாட்டுல சமூக கருத்துக்கள் இருக்கும், மக்களுக்கு தேவையான வாழ்வியல் நெறிகள் இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய இளவெடுத்த பாட்டை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை பாட விட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போறாங்களேங்க. எங்க போய் தொலைக்க போகுது? இந்த ஆட்சியிலேயே தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அமையப்பெற காரணமே விஜய் பரப்புரையில பேசுறப்ப இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை வந்து கிடைமை பயன்படுத்தினார். இந்த அரசியல் தெரியாத, இந்த உலகம் தெரியாத அந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறப்ப எனக்கு சாக்லேட் வேணும்னு எப்படி நீங்க அடம்பிடிப்பீங்களோ அதே போல விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அடம்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பிள்ளைகளை தூண்டி விட்டு கிழமை பயன்படுத்தி அவங்க பூரா போய் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடு, விசில்ல ஓட்டு போடு அப்படின்னு அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு அவங்க அடம்பிடிச்ச உடனே சரி போய் தொலைது அப்படின்னு விசிலுக்கு ஓட்ட போட்டு அப்படி வந்த ஆட்சி தான் அந்த கேடுகட்ட ஆட்சி. அப்படி பள்ளி பிள்ளைகளை கிழமை பயன்படுத்தி தூண்டி விட்டு வாக்களை பொறுக்கிய விஜய் இப்ப என்ன பண்றாரு? இன்னைக்கு பள்ளி பிள்ளைகளோட அந்த கல்வியை வந்து நாசப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கு. இதெல்லாம் தப்புப்பா, பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, பட்டிமன்றங்கள்ல வந்து சிறப்பா பேசுவார். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வந்து சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டா அப்படியே தன்னம்பிக்கை உரை வந்து அவ்வளவு சிறப்பா ஆற்றுவாப்புல. இப்ப என்ன பண்றாப்புல அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு கொடி பிடிச்சு தர்றாப்புல, அதான் தெரியுமா எல்லாருக்குமே. அவர் விஜய்க்கு ஒத்துழைச்சிட்டு இருக்கிறாப்புல. இப்ப அவர் தான் பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர். இந்த மாதிரி பண்றாங்கல்ல, ராஜ்மோகனையும் கடுத்தன்னு இதெல்லாம் தவறு, செய்யக்கூடாது, இப்படி செஞ்சாங்கன்னா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நாம செய்தியை பார்த்து 10 சம்பவம் வருது, 15 சம்பவம் வருது, இதே போல தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அப்ப இதை கண்டிக்காம விட்டதன் விளைவு பீகார் போல உத்தரப்பிரதேசம் போல தமிழ்நாடு மாறப்போகுது. ஒரு காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல கல்வி நிலையங்கள்ல வந்து சிறப்பு அழைப்பாளராக யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா ஐயா சகாயம் போய் பேசுவாரு, ஐயா அப்துல் கலாம் பேசுவாரு, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை பேசுவாரு. அவங்க துறைகள்ல எப்படி சாதிச்சாங்க,
எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவமானங்களை வழிகளை தாங்கிக்கிட்டு எப்படி உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தாங்க அப்படின்னு பேசி அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, இன்னைக்கு கல்லூரிகள்ல யாரு போய் பேசான்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல 30,000 ஃபாலோவர்ஸ் வந்தா போதும், அவனை சிறப்பாளர் படம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. எங்க போய் தொலையுது தமிழ்நாடு? கல்வித்துறை நாசமா போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ சிக்கல்கள் வந்திருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்த சிக்கல் இருக்கு பாருங்க, வேற மாதிரி சிக்கல். ஆய்வு பண்றேன் கிளம்புறான்ல, எப்படிப்பட்ட ஆய்வுனா, இந்த ஐயா படத்துல ஒரு நகைச்சுவை வரும். ஐயா படத்துல வடிவேல் தேட்டர் வச்சிருப்பாரு. அந்த தேட்டரை ஆய்வு பண்றேன் அப்படின்ட்டு ஒரு அதிகாரியா மதன்பா போவார். அங்க போயிட்டு என்னங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அது ஆபரேட்டர் ரூம். ஓஞ்சி அரைஞ்சு பலார்னு அரைஞ்சு ஆபரேட்டருக்குலாம் ஏண்டா ரூம் கொடுத்தன்னு கேட்பாரு. ஆபரேட்டருக்குலாம் ஏண்டா ரூம் கொடுத்தன்னு கேட்பாப்புல. அந்த மாதிரிதான் இவங்க ஆய்வு பண்றாங்க பேர்ல கிளம்பி மாணவ சமுதாயத்தை கெடுக்கிறாங்க, சீரழிக்கிறாங்க. இவன் ரீல்ஸ் மோகத்துக்கும் விளம்பர வெறிக்கும் கல்வித்துறையை சீரழிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு திமுக ஆட்சி கட்டில அமருது. அந்த திமுக ஆட்சி கட்டில அமருது இல்ல, இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையா ஆட்சியை பிடிச்சுன்னா திமுக தான். இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி முதல் முறையா ஆட்சியை பிடிச்சுன்னா திமுக தான். ஏன்னா அது காரணம் இங்க மொழி போர். இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பாக்குறப்ப மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததே கிடையாது, இவ்வளவு பெரிய உயிரிகமே கிடையாது. அவ்வளவு பெரிய உயிரிகங்கள் அதை நிகழ்த்தியது மாணவர்களும் இளைஞர்களும் தான். அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது, அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது, இந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த அளவுக்குலாம் இல்லை. அன்னைக்கு இவ்வளவு விரைவாக செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு மொழி உணர்வு கொண்டு, இன உணர்வு கொண்டு, மண்ணுக்காக மக்களுக்காக உயிரை ஈகம் செஞ்சு தாளமுத்துவும் நடராசனும் கீழப்பள்ளி சின்னசாமியும் சிவகங்கை ராஜேந்திரனும் விருகம்பாக்கம் அரங்கநாதனும் பல மொழி போராட்ட தியாகிகள் விராலிமலை சண்முகமும் உயிரை ஈகம் பண்ணி அந்த புரட்சி நெருப்புல தான் திமுக ஆட்சி கட்டில அமருது. 60 ஆண்டுக்கு முன்னாடி எந்த தமிழ்நாட்டில் மொழி உணர்வு கொண்டு, இன உணர்வு கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் புரட்சியை பத்த வச்சாங்களோ, அதே தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கழிச்சு பார்க்கிறப்ப என்ன புரட்சி? விசில் புரட்சியா. ஏற்கனவே தமிழ் தலைமுறை இன்னைக்கு இன உணர்வு இல்லாம மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு விடுது. இதுல பள்ளிக்கூடங்கள்ல திரும்ப திரும்ப இவங்க போய் அரசியலை திணிச்சு எவ்வளவு கேவலம் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல டேலண்ட் எக்ஸாமா, எது விஜயை பத்தி கேள்வி, டேலண்ட் எக்ஸாம் விஜயை பத்தி, தாவேகா சார்பா பள்ளிக்கூடத்துல போய் மெடல் தர்றாங்களா? மெடல் எங்கேயோ தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன், பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், ஒரு ஓட்டு தான் என்ன ஆக போகுதுன்னு போட்டேன், நம்ம ஓட்டாள நாட்டில் என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு போட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கோட வலிமையை அறியாம, ஒரு வாக்கோட விளைவை அறியாம, ஒரு வாக்கு ஏற்படுத்த போகிற தாக்கத்தை உணராம, வாக்கு செலுத்தியதன் விளைவு இன்னைக்கு பச்சிளம் பிள்ளைகளை அவங்களோட எதிர்காலத்தை காவு கொடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம். வெறும் 35 நாள் 40 நாளுக்கே இந்த வார்டு முழுசா என்னமோ 4 ஆண்டு 11 மாசத்துக்கிட்ட இருக்கு. தமிழ்நாடு ஏறக்குறைய பாதி பீகாரா பாதி உத்தரப்பிரதேசமா மாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. ராஜமோகன் பட்டிமன்றம் போல எதுக்கு முனையா பேசி விஜய் மனசை குளிர்விக்க என்னென்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிடுவாரு. மற்றபடி இந்த கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கல் பத்தி நமக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல. அதனால வாக்க போட்டோம்னா மக்கள் போட்டாங்க, நம்மங்க போட்டு தொலைஞ்சிட்டாங்க. விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கு. என்ன கூத்துனா நாம தாவேக்காக ஓட்டு போடவே இல்லை, இவங்க போட்டதுக்கும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கு.